திருமண பொருத்தம். இப்ப இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட் அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடியது எதுலன்னு பாத்தீங்கன்னா திருமண பொருத்தத்துலதான். இதுல எல்லாம் நாங்க எவ்வளவு சம்பாதிச்சு கடன் கட்டி நாங்க வீடு கட்டி பெரிய ஆளா இருக்கோம் தெரியுங்களா? நிறைய பேர் நாங்கெல்லாம் இப்படித்தான் ஆகுறோம். திருமண பொருத்தத்துல என்ன தவறுகள் இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, எப்படி எல்லாம் திருமண பொருத்தம் பாக்குறோம்? நட்சத்திர பொருத்தம், எங்க போனாலும் நட்சத்திர பொருத்தம். இப்பெல்லாம் பேரண்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னா பாதி அஸ்ட்ராலஜிஸ்ட் ஆயிட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸ் வீட்லயும் திருமண பொருத்த புத்தகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 புக்கு வச்சிருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. வரன் ஜாதகம் வருதா, அஸ்ட்ராலஜிஸ்ட் எழுதி கொடுத்துறாருங்க. இன்னென்ன நட்சத்திரத்தை வாங்குங்க, இன்னென்ன நட்சத்திரம் வேண்டாம். பையன் பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இல்ல, நீங்க பாக்குற பையனுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் வாங்காதீங்க. ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேங்க. செவ்வாய் தோஷம் சொல்றாங்க இல்லையா? 2, 4, 7, 8, 12 இருந்தால் அது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில இங்க இருந்தால் மட்டும் செவ்வாய் தோஷங்கிறது ரொம்ப பொய்யான விஷயம். 100ல ஒருத்தருக்கு கூட செவ்வாய் தோஷம் வராதுங்க. இதுதான் உண்மை. நீங்க பரிகாரம் பண்ண வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம். செவ்வாய் தோஷம் உண்மையிலேயே ஜாதகங்கள்ல 100ல ஒருத்தருக்கு வர்றதுங்கிறது ரொம்ப அதிசயமான விஷயம். ஏன் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செவ்வாய் தோஷம் ஒரு விதி அவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் பின்னாடி இருக்கும். அதெல்லாம் படிக்கிறது கஷ்டங்கிறதுனால விட்டுறாங்க. அதுதான் உண்மை. ஜாதக கட்டம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்றேன். மேஷம் விருச்சிகத்துல செவ்வாய் இருந்தா தோஷம் இல்லைங்க. சிம்மத்துல செவ்வாய் இருந்தா தோஷம் இல்லை. மகரத்துல செவ்வாய் இருந்தா தோஷம் இல்லை. சூரியனோட கூடின செவ்வாய்க்கோ, சூரியனுடைய நட்சத்திரங்கள் 3 அதுல நிக்கக்கூடிய செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது. சனியினுடைய வீடு மகன் கும்பம், இங்க நிக்கக்கூடிய செவ்வாய்க்கோ, சனியுடைய கூடின செவ்வாய்க்கோ, சனியினுடைய நட்சத்திரங்களின் 3 நட்சத்திரம் அதுல நிக்கக்கூடிய செவ்வாய்க்கு தோஷம் கிடையாது. இதே மாதிரி தான் ராவுகேது கூடின செவ்வாய்க்கு, ராவுகேதுவால் பார்க்கப்பட்ட செவ்வாய்க்கு, குரு கூடின செவ்வாய்க்கு, குருவால் பார்க்கப்பட்ட செவ்வாய், இது எதுக்குமே தோஷம் கிடையாது. எப்படி மூச்சு வாங்குது பாத்தீங்களா? எப்படி படிப்பாங்க? சொல்றது இல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதுங்க. எல்லாரும் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு பெத்தவங்களே சொல்றாங்க தான் குழந்தைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்ட்டு. இனிமே சொல்லுங்க, யாராவது செவ்வாய் தோஷம் இருக்குன்னு எந்த அஸ்ட்ராலஜிஸ்டாவது கேட்டா, ஜாதக சூடாமணி ஆதி காலத்துல இருக்கிற புக்கு நீங்க முதல்ல படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. அலங்கார ஜாதகம் ஆதியிலிருந்து வரக்கூடிய புக்கு நீங்க முழுமையா படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. இதெல்லாம் ஆதியில இருக்கிற எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தகங்கள் படிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ரிசர்ச் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு ஜாதகத்தை ஸ்மூத்தா கொண்டு போக முடியும். இதெல்லாம் யாருமே சொல்றது இல்லைங்க. இனி தெரிஞ்சுக்கோங்க, பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க பேச ஆரம்பிச்சாதான் நிறைய ஜாதகங்களை கிளியர் பண்ண முடியும். எல்லாம் நோகாம எத்தனை பேர்த்து வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றாங்க தெரியுங்களா? அப்பெல்லாம் கல்யாணம் ஈஸியா நடந்ததுங்க. இப்பெல்லாம் 10ல் 9 பேருக்கு கல்யாணம் நடக்குதுன்னா பாதி பிராணம் போயிருது. கல்யாணம் நடக்காம போறதுக்கு 30% மட்டும்தான், வெறும் 30% மட்டும்தான் அவங்களுடைய குடும்பமோ, பினான்சியல் ப்ராப்ளமோ, படிப்போ, மற்ற விஷயங்களோ காரணமா இருக்கு. 70% ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் அஸ்ட்ராலஜிஸ்ட் மட்டும்தாங்க குறுக்கு நிக்கிறோம். வேற யாருமே கிடையாது. எங்க கிட்ட வராம நீங்க கல்யாணம் பண்ணா கூட குடும்ப பிரச்சனையை தாட்டிக்கலாம். எங்க கிட்ட வந்துட்டீங்கன்னா வெளியே போக முடியாது. திருமண பொருத்தம் பார்க்கும்போது தயவு செய்து ஒரு நல்ல அஸ்ட்ராலஜிஸ்ட போயிட்டு முதல்ல அவங்க வந்து கரெக்டா பாக்குறவங்களான்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2000, 4000, 10,000 கேட்கிற அஸ்ட்ராலஜிஸ்டா இருந்தது அப்படின்னா பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு எந்திரிச்சு வெளியில வந்துருங்க. அவங்கனால உங்க பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. 2வது, பர்டிகுலர் கோயிலுக்கு உங்களை போக சொல்றாங்க. ஆனா அந்த எந்த நாள் போகணுங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் வேண்டாம், வெளியில வந்துருங்க. அதுக்கு நீங்களே மனசார உட்காந்து சாமி டங்கிங்கன்னு அழுதிங்கனாலே போதுங்க. அதுக்காவது ஒரு பலன் இருக்கு. இதுக்கெல்லாம் பலனே கிடையாது. சரி, பர்டிகுலர் நட்சத்திரம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இன்னென்ன நட்சத்திரம் மட்டும் எடுங்க, இன்னென்ன நட்சத்திரங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த நட்சத்திர பொறுத்தவங்க இந்த நட்சத்திரம் எடுக்கிற விஷயங்களுக்கு, இப்ப ஒரு பையனுக்கு விசாக நட்சத்திரம், ஒரு பொண்ணுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. நட்சத்திர பொருத்தம் பாக்குறீங்க, 8 பொருத்தம் இருக்கு. உடனே அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து சொல்றாரு, பொண்ணு சூப்பர், இந்த பொண்ணை பார்த்து தாராளமா பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், பொண்ணு வாயை திறந்தாலே இந்த பையன் தெரிச்சு ஓடிடுவார். அப்படி ஒரு பொண்ணா இருக்கும். அஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன பண்றது? பாக்குற இடத்துல எல்லாம் கடுப்பாகும், நீ தாண்டா என் வாழ்க்கையை நாசம் பண்ணுன்னு. சரி, ஓகே. இன்னொரு வகையானது, விசாக நட்சத்திரம் பையன், ஒரு ஆயில்யம் நட்சத்திரம் பொண்ணு. ஆயில்யம் நட்சத்திரம் இருக்குங்கிறதுக்காக அந்த பொண்ணை வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா ஜாதகத்துல எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, ஜாதக பொருத்தம் பார்த்தா அந்த பொண்ணு இந்த பையனுக்கு சகல விதங்களிலும் பொருந்தி வரக்கூடிய பொண்ணா இருக்கும். இந்த நட்சத்திர பொருத்தங்கிற ஒரு கான்செப்டை வச்சுட்டு அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எந்த விதத்துல நியாயம்?
அது என்ன இது? மூல நட்சத்திரம் ஆகாது, ஆயில்யம் ஆகாது, ரோகிணி ஆகாது, விசாகம் ஆகாது, பூராடம் ஆகாது. யார் கண்டுபிடிச்சா அதெல்லாம்? உண்மையிலேயே அப்படியான முறைகள் கிடையாது. மூல நட்சத்திரம் அதுல கூட ஒரு பர்டிகுலர் வச்சிருக்காங்க, முதல் பாதம் மட்டும்தான் தோஷம் அப்படிம்பாங்க. அது தோஷம் கிடையாதுங்க. மூல நட்சத்திரத்துல இருக்கிற ஆணோ பொண்ணோ பக்கா பிரில்லியண்டா இருப்பாங்க. ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க பக்கா பிரில்லியண்டா இருப்பாங்க. ஏன் மூல நட்சத்திரத்துல பிறந்த பெண் மாமனாருக்கு ஆகாது, அதனால மாமனார் இல்லாத வீட்டுல கொடுக்கணும்னு சொல்றாங்களே, இதெல்லாம் இந்த நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயம். ஆதி காலத்துல இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பெரியவங்க தான் குடும்பத்தை நடத்துவாங்க. இந்த பொண்ணோ பக்கா பிரில்லியன்ட். அப்ப இந்த பொண்ணு அந்த வீட்டுல போய் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வெளிவட்டார விஷயங்கள்ல வந்து ஏதாவது நடக்குது அப்படின்னா இந்த பொண்ணு முதல்லயே சொல்லுவாங்க, இது சரிப்பட்டு வராது, இது பண்ணணும்னா பின்னாடி பிரச்சனையாயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பொண்ணு சொல்லும் போது அந்த பொண்ணு இவ்வளவு எதிர்த்து பேசுறா, புருஷனை எதிர்த்து பேசுறா, மாமியாரை எதிர்த்து பேசுறா, இவ எப்படி குடும்பத்துக்கு செட் ஆவா? அப்படி ஒரு கான்செப்ட கொண்டு வந்துதான் மூல நட்சத்திரத்தை வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி பொண்ணுங்க தான் வேணும். ஒரு கணவர் தப்பு பண்ணுனா அந்த தப்பை எடுத்துரைச்சு, இது பண்ணுனா தப்பு, பின்னாடி குடும்பத்தை பாதிச்சிடும் ஒரு மனைவி சொல்லணும். சொன்னாதான் அது குடும்பம். சொல்லாம பண்றதெல்லாம் பண்ணு, நான் உட்காந்து வேடிக்கை பார்க்கிறேன்னா நாளைக்கு அடிபட்டு வரும்போது சின்ன பின்னம் ஆகுறது குடும்பம் தான் இல்லைங்களா? அப்ப எப்படி இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தோஷம் சொல்றது? எந்த வகையில நியாயம் இது?